இப்போ அவருடைய பரிபூர்ணம் என்னன்னு தெரிஞ்சாதான் இரக்கத்தின் கிருபையும் அடைந்து நம்ம செல்ல முடியும். தேவன் எதை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவே பிதாவினுடைய முழு பரிபூர்ணம். ஏன்னா அவருக்குள்ளதான் சகலமும் அடங்கி இருக்குது. அதனால பிதா சொல்றாரு, அந்த பரிபூர்ணத்தினால், எந்த பரிபூர்ணம்? கிறிஸ்து என்கிற பரிபூர்ணத்தினால், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதனால் நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கிருபையின் மேல், இரக்கத்தின் மேல், இலவசத்தின் மேல் இலவசமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக்ல பிளெரோமா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இப்போ பிளெரோமா அப்படின்னா நிறைவு, சம்பூரணம். நிறைவுனா அரிசி வாங்கிட்டு வரீங்க, ஒரு பாத்திரத்துல கொட்டுறீங்க, நிறைஞ்சி வலிது, அந்த நிறைவு கிடையாது. யோசேப்பு பாருங்க, அந்த தேசத்துக்கு உணவுக்காக பல வருடங்களுக்காக உணவு சேர்த்து வைக்கிறான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் தீர்ந்து போகாத நிறைவு. எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் உணவு கொடுத்தாலும் தீர்ந்து போகாத ஒரு நிறைவு. அதுதான் தேவன் நிறைவுன்றார். கண்டினியூஸா செலவழிந்து போகாம எப்பொழுதும் நிறைவாகவே காணப்படுகிற ஒன்று. அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிளரோமால இருக்குது, இந்த பரிபூர்ணத்தில் இருக்கு. இந்த பரிபூர்ணம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைந்து இருக்கிறது. அது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இருக்க வேண்டிய எல்லாம் இருக்கிறது, ஆனா குறைவுபடாம இருக்குது. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. கடவுள்கிட்ட இருக்க வேண்டிய எல்லாமே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா நம்ம கேட்க 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 குறைஞ்சு போகாம இருக்காம. இது உங்களுக்கு எந்த விதமான ஒரு டோரை ஓபன் பண்ணுனா, நீங்க சமாதானமா போய் அவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம். சமாதானமா போய் அவரை பத்தின ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட போய் உன்னை கேட்கலாம். இதுதான் என் லிமிட் அப்படின்றத உடைக்குது. இது என் லிமிட் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. நீங்க இந்த பூமியில இல்லாத ஒன்றை கேட்டாலும் அதை உருவாக்கி உங்களுக்காக தருவாராமா. இல்லாதவைகளை இருக்கவைகள் போல அழைக்கிற தேவன்.